இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அந்த செயிண்ட் வந்து செயின்ட் குவிட்டேரியா. தமிழில் வந்து கித்தேரி அம்மாள்னு சொல்லக்கூடிய ஒரு புனிதை. இவங்க வந்து 5ஆம் நூற்றாண்டில் போர்ச்சுகல்ன்ற நாட்டில் வந்து பிறந்திருக்காங்க. இவங்க தந்தை வந்து ஒரு ரோம அரசரின் கவர்னராக பணியாற்றிட்டு இருக்காரு. ரொம்ப செல்வ குடும்பத்தில் பிறந்தவங்க. இவங்க வந்து ஒரு அதிசயமான பிறவி. அதாவது எப்படின்னா, அவங்க தாய்க்கு ஒரே பிரசவத்தில் 9 குழந்தைகள் பிறந்தாங்க. அவங்கள நானோ பிளேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நோனோ பிளேட்ஸ். அந்த 9 குழந்தைகள்ல இவங்க தான் கடைசி குழந்தையா பிறந்தாங்க. 9 பேரும் பெண் குழந்தைகள். அப்போ இவங்க அம்மாவுக்கு வந்து இந்த பெண் குழந்தைகள் மேலே வெறுப்பு. இவங்களுக்கு வந்து அவங்கள வளர்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த 9 பேரையும் கொலை பண்ண சொல்லி அவங்களோட வேலைக்காரிக்கிட்ட கொடுத்து அனுப்புகிறாங்க. ஆனால் அந்த வேலைக்காரி அம்மாவும் கிறிஸ்தவர்ன்றதுனால அவங்க வந்து இவங்க மேலே ஆண்டவர் மேலே இருக்கிற பக்தியிலும் விசுவாசத்துலேயும் இந்த 9 குழந்தைங்களையும் பாதுகாத்து கிறிஸ்துவ முறைப்படி வளர்க்குறாரு. அதில் ஒருத்தவங்க தான் கடைசியாக வந்தவங்க தான் வந்து கித்தேரி அம்மாள். இந்த 9 பேருமே வந்து ரொம்ப இறை பக்தியிலும் ஆண்டவர் மேலே பக்தியிலும் அப்படி இருந்துட்டு வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த நேரத்தில் வந்து இவங்க பெருசாக வளர்கிறாங்க. அவங்க அப்பா அம்மாவை பொறுத்த வரைக்கும் அந்த குழந்தைங்கள்லாம் இறந்துடுச்சுன்னு நினச்சிட்ருக்காங்க. ஆனால் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட காலம் கழித்து இவங்கெல்லாம் கிறிஸ்துவத்தில் உறுதியாக இருக்கிறாங்க. கிறிஸ்துவத்துக்கு எதிரான செயல்பாடுகளில் ரோம அரசு ஈடுபடும்போது இவங்க அப்பா ரோம கவர்னர்ன்றதுனால இவரும் அதில் வந்து ஈடுபடுறாரு. ஈடுபடும்போது ஆக்சிடென்டலாக வந்து இவங்க அப்பா கையிலேயே இவங்க மாட்டுறாங்க. மாட்டினதும் இவங்கள சிறையில் அடைக்கப்பட்டு இவங்கள வந்து தலை துண்டிக்கப்பட்டது. பட்டு இறக்குறாங்க. இவங்க கூட நிறைய பேர் தலையை துண்டிக்கப்பட்டது. ஆனால் இந்த அம்மாவோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, துண்டிக்கப்பட்ட தலையை கையில் எடுத்துக்கிட்டே இவங்க ஒரு மலை உச்சி வரைக்கும் நடந்து போய் இவங்கள எங்கே புதைக்கணுமோ அந்த இடத்த இவங்களே தேர்ந்தெடுத்தாங்க. அந்த கோயில் அந்த புதைத்த இடத்துல இன்றைக்கும் அவங்களோட கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸான முறையில் வந்து பாதுகாக்கப்பட்டு வருது. இவங்க வந்து நாய்க்கடிகள் போன்ற விஷயங்களுக்கெல்லாம் வந்து பாதுகாவலின்னு சொல்கிறாங்க. பேட்ரன் செயின்ட்ஸ் ஃபார் ரேபீஸ். அதனால் நாய் கடித்தவங்க அவங்கெல்லாம் இவங்கக்கிட்ட வந்து வேண்டிக்கலாம். இந்த கித்தேரி அம்மாளுக்கு தமிழ்நாட்டிலே வந்து ஒரு கோயில் இருக்குது. வீரமுனி மாமுனிவர்லாம் வந்து இவங்கள பற்றி சிறப்பாக எழுதியிருக்கிறாரு. தமிழ்நாட்டில் வந்து குளஞ்சாவடி குடின்னு சொல்லி குளத்தெங்குடி அப்படின்ற ஒரு இடத்துல வந்து இவங்களுக்கு கோயில் இருக்குது. இந்த புனிதையோட வாழ்க்கையில் இருக்கிற சிரமங்கள், துன்பங்கள், கவலைகள் எதையுமே இல்லாமல் விசுவாசத்தில் நிலைச்சி நின்று ஒரு மிகப்பெரிய புனிதையாகவும் ஒரு பெரிய வேத சாட்சியாகவும் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க தான் புனித கித்தேரி அம்மாள். பிரைஸ் தி லார்ட்.